ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் NU Pro Gaming. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாப்பி பிளே டைம் சாப்டர் 2ல் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இதோட தான் நம்ம கேமை முடிக்கணும் இன்றைக்கி. ஓகே வாங்க, இப்போ கேமுக்குள்ள வந்துட்டோமா, அப்படியே மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே கேமை ஸ்டார்ட் பண்ணி இப்போ இதுதான் கடைசி பாட்டு நம்ம சாப்டர் 2க்கு. அடுத்த சாப்டர் 3 போட முடியுதான்னு பார்க்குறேன். போட முடியாட்டினா சாப்டர் 4 போட்டுடுறேன், சாப்டர் 3 முடிஞ்சால் போட்டுடுறேன். ஓகே இப்போ வாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து முடித்தோமா. ஓகே, இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோன்னே இப்போ இந்த கதவை திறக்கும். இப்போ இங்கே போனோடனே இங்கே ஒரு கேமு. இது என்ன கேம்னா ப்ளே டைம் கோ, அதெல்லாம் தள்ளி போட்டு. இது என்ன கேம்னா ஏதோ சொல்கிறானுங்க. இது ஏதோ ஓடுறதா. ஓகே இருங்க, இது சொல்கிறானுங்க லைட் ஆஃப் ஆச்சுன்னா ஓடிக்கலாமா, லைட் ஆஃப் ஆச்சுன்னா ஓடணுமா, மியூசிக் வேற போடுவானுங்களாம். லைட் ஆன் ஆச்சுன்னா ஓடக்கூடாது, ஆனால் சுற்றி பார்த்துக்கலாமா. ஐயோ யார் இவன் ஐயோ டேய், ஐயோ வேணாம் பாணி, நீ எனக்கு வேணாம், ஓடு. இதோ மேலே நின்றுட்டு இருக்கா பாரு, சைக்கோ எப்படி நின்றுட்டு இருக்கா பாரு, புறம்புக்கு நாய். ஓகே இவன் கிட்ட போகலாமா, இதை நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். லூசு பிள்ளை ஏதோ சொல்லிகிட்டு இருக்கு. மூட்டு இரு, கேமை ஸ்டார்ட் பண்ணு, சும்மா அப்படியே வந்துடுறது. ஓகே இப்போ என்னது, ஏசி மூட்டு போ, கேமை ஸ்டார்ட் பண்ணோம். நானும் பாவம் இல்லை, எனக்கும் கேமை விளாடணுன்னு ஆசையாக இருக்கும்ல. போ, எனக்கு ட்ரெயினு கோடும் வேணும். ஓகே இப்போ வாங்க, கேம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆச்சு, லைட் ஆஃப் ஆச்சு. ஓடு 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 ஓடு. அவ்வளோ லைட் ஆன் ஆச்சு, சுற்றி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஓடக்கூடாது, ஓடுறது தான் பிரச்சனை. ஓகே லைட் ஆனாச்சு. ஓகே இப்போ லைட் ஆஃப் ஆச்சு. ரன் லைட் ஆனாச்சு. ஸ்டாப். எனக்கு லைட் ஆனாச்சா ஆஃப் ஆச்சுன்னு தெரியுது, நான் கவனிக்க மாட்டேன். நான் எதை தெரியுமா கவனிக்கிறேன், அவனுங்க மியூசிக் வேற போடுறானுங்க, ஒரு மியூசிக் வேற போடுறானுங்க. லைட் ஆஃப் ஆனுச்சுன்னா மியூசிக் போடுறானுங்க, லைட் ஆன் ஆச்சுன்னா மியூசிக் ஸ்டாப் ஆயிடுது. அதை வச்சு தான் நானே கண்டுபிடிக்கிறேன் இந்த மாதிரி ஆகுதுண்டு. ஓகே அப்படியே கேம் போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தரல. அங்கே ஏதோ எல்லோ கலரில் ஜொலிக்குது, இருங்க நான் போய் காட்டுறேன். இருங்க, அவன் வந்துக்கிட்டு இருக்கான், நான் தான் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஷிட், சீக்கிரம் இந்த பாருங்க, அங்கே எல்லோ கலரில் ஒன்று ஜொலிச்சிட்டு இருக்கு. அது கம்பி கைஸ், அது கம்பி. வாங்க நம்ம தப்பிச்சு போயிடலாம். தொங்க ஓடு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கேம்லேருந்து சீட்டிங் பண்ணி தப்பிச்சு ஓடியாச்சு. ஓடு. ஓகே இப்போ கீழே அப்படியே ஏதோ ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளார போகலாம். இப்போ இந்த கம்பியை பிடிச்சி தொங்கி இங்கே உட்காந்துக்கலாம். உட்காரக்கூடாது, மிஷினை பண்ணணும். ஓகே இப்போ இங்கே மேலே ஒரு கம்பி இருந்துச்சுன்னு சொல்லி இங்கே வந்தேன். இப்போ இங்கே முத்துச்சந்து, மேலே கம்பி. இந்த மாதிரி முத்துச்சந்து வந்தாலே மேலே ஏதாவது இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகே இங்கே இங்கே எதுவும் இல்லையே, மேலேயும் எதுவும் இல்லை. இங்கே இருக்குது டனலு, இதுக்குள்ளார போயிட்டு இங்கே என்னத்த பண்ணுறது. மேலே கம்பி இருக்குது, பார்த்துட்டேன். இப்போ மேலே இந்த கம்பியை பிடிச்சி தொங்கி இங்கே வந்ததும் இங்கே இதுக்குள்ளார போக தேவையில்ல. அடுத்த மேலே போய் பார்ப்போம். மேலே தான் கதவு திறக்குது. என்னதுன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்டாக, வாட்டருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோமா, என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரில.
ஓகே, இப்போ ஏதோ பட்டன் இருக்கு, அதை நான் அழுத்துறேன். அந்த பட்டன் அழுத்தா அந்த இது மூவ் ஆகுது. இதை அழுத்து பார்க்குறேன். ஓ, இதை அழுத்துனா எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று சின்னது வருது. ஓகே, இப்போ நான் இதை இங்கே வச்சுட்டு இதை நான் இங்கே கொண்டு வரேன். கொண்டு வந்ததும் அங்கே போய் பார்க்குறேன். இங்கே வந்து இதுவும் க்ளோஸில் இருக்குது, அதுவும் க்ளோஸில் இருக்குது. அப்போ இது ஓப்பனில் இருக்குது. இதுக்குள்ளே தான் போகணும். எஸ். இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தா ஏதோ பூனை உட்காந்து ஏதோ பண்ணுது. தேனை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வேணாம். இப்போ வந்து இங்கே ஏதோ எல்லோ கலரில் பட்டனு எல்லா பட்டனும் வச்சுருக்கானுங்க. அங்கே ஒரு ரெட் கலர் பட்டனு, இங்கே ஒரு ரெட் கலர் பட்டனு, அங்கேருந்து பட்டன் வச்சுருக்கானுங்க. எல்லாத்தையும் அழுத்தி விட்டேன். ஓகே, மேலே வாங்க பார்ப்போம். ஓகே, மேலே வந்தால் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை அழுத்தி விட்டு அங்கே ஒரு கோல்டு இருக்குது, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எங்கே பொம்மையை வர காணும். ஏதாவது ஒரு இங்கே ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது. நான் பார்த்துட்டேன். கீழே போய் இங்கே இருக்கும் பாருங்கள். இங்கே இருக்குது. இப்போ தான் வரும். ஓகே, அப்படியே டாப் ஃப்ளோர் போய் இங்கே தான் அந்த பொம்மைகள் வரும். பட்டன் அழுத்தணுமா? ஓகே, அழுத்திட்டேன். அழுத்தினதும் பொம்மை அப்படி போகுது. பட்டன் ஐயோ, என்ன பக் இது? திரும்பியும் பொம்மை அப்படி போகுது கைஸ். ரொம்ப பக் ஆகுது நம்ம இதில் ஐபேடில். ஓகே, போடு. ஐயோ, ரொம்ப பக் ஆகுது கைஸ், ரொம்ப பக் ஆகுது. ஓகே, அப்போனா ஒரே வழி தான் இருக்குது. அது போகும்போது டப்புன்னு கையை விட்டு எடுத்துடணும். அதான் எடுத்துட்டேன்னா இப்போ கீழே போய் நம்ம ஒரு டோர் க்ளாஸில் இருந்து பார்த்தோம்ல, அங்கே பொம்மை வச்சு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? அங்கே போய் ஸ்கேன் பண்ணணும். இங்கேருந்து குதிக்கலாமா? குதிடா, அவ்வளோதான். இங்கே இந்த பொம்மையை வைக்கணும் போல இருக்குது. ஆமாங்க கைஸ், இந்த பொம்மையை தான் வைக்கணும். கதவு திறந்துருச்சு. ஓகே, இங்கே ஏதோ டனல் இருக்குது. அந்த டனலுக்குள்ளார போய் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சைடு இருக்கா, இதுக்குள்ளார போகக்கூடாது. அப்போ எதுக்குள்ளாரையா? ஆமாங்க கைஸ், இப்போ இதை பிடிச்சி தொங்கி ஐயோ அப்போ சாவலை, நல்லது. அப்படியே திரும்பியும் பிடிச்சி தொங்கி அப்படியே தொங்குறாரே. அவ்வளோதான். இங்கே வந்துட்டு இப்போ ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஜென்ரேட்டர் பிடிச்சி இதை தொட்டு கைஸ் ஏதோ ஓப்பன் ஆகுது. ஓகே, இதுலேருந்து அப்போ பவர் எடுத்து எங்கே போய் போடுறது? ஐயோ, இதே கோளாறு தான் அங்கேயும் ஆகுனுச்சு. ஓகே, இப்போ அந்த கோளாறுலேருந்து நம்ம எந்திரிச்சு வந்து இங்கே பவர் போடணும். கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ திறந்ததும் திரும்பியும் ஜென்ரேட்டர் எடுத்து இங்கே போட்டு இங்கே இருக்க பாருங்கள். இது இங்கே கொடுத்துட்டு இங்கே ஒரு டனல் இருக்குது கைஸ். அதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம போகலாம். ஓகே, போயாச்சு. இங்கே ஏதோ வழி இருக்குது. ஐயோ அம்மா, என்ன இடம் தான் இது? ஓகே, எங்கேயோ வந்திருக்கோம். டப்புண்டு டொமைலாகி கீழே விழுந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து மேலே ஏதோ ஓட்டை இருக்குது. கம்பி இருக்குது கைஸ். ஐயோ யாருமா நீ? ஐயோ கைஸ், அந்த சைக்கோ லூசுப்புள்ள வந்துருச்சு. அந்த பெருசாக ஒருத்தர் இருப்பாள், 4 கால். இது மம்மி லாங் லெக்ஸ்ன்னு சொல்லுவீங்களே, அது வந்துருச்சு. ஓகே, ஆர்டர் ரொம்ப வெறியில் இருக்குது இந்த பிள்ளை. ஓடுறாடி நிற்காம ஓடுறா. அம்மாடி, என்ன இது இப்படி இருக்குது? ஓடுறா. அம்மாடி டாய், என்னடா போகிற வழியில் ஒரே முட்டு சந்தா வச்சுருக்கீங்க. ஓடுறா. அந்த புள்ள நம்மளை வெறி குண்டு துரத்திக்கிட்டு இருக்குதுடா. அம்மா ஐயோ. ஓகே, இப்போ வந்து இப்படி இந்த ஓட்டைக்குள்ளார போய் இப்போ வந்து வாங்க இதுக்குள்ளார போய் இங்கே ஒரே முத்து சந்தா இருக்குது. இங்கே ஒரு லிவர் இருக்குது, அதை பிடிச்சி ஆன் பண்ணுறேன்.
ஆன் பண்ணிட்டு இப்படி போகலாம். இப்படிக்கா போனால் இங்கே ஒரு கோல்டு இருக்கா, அதை எடுத்துகிட்டு இந்த கோல்டு வச்சு என்னத்தை பண்ணுறதுன்னு தெரில. நான் தான் சும்மா எடுக்கிறேன் போல இருக்குது. இங்கே ஒரு லிவர் இருக்குது, அதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஓ கைஸ், இது ஒர்க் ஆகலை. ஸோ இங்கே வந்து இதை பார்ப்போம். தொடடா, அவ்வளோதான். இங்கே வந்து இதை பார்ப்போம். ஓகே, ஓப்பன் ஆச்சு. இப்போ என்னன்னா ரெட்டு, எல்லோ, ப்ளூ, க்ரீனு இந்த லிவர்லாம் ஆன் பண்ணும்ல இருக்குது. முதல்ல ரெட்டு, அடுத்த எல்லோ, அடுத்த ப்ளூ, க்ரீன் கொடுத்துட்டேன். மேலே ஏதோ இருக்குது, இருங்க லேட்டாக போகலாம். அட தப்பா, ஏன்டா கதவை திறக்கலை? ஒருவேளை தப்பாக போட்டோமோ? இருங்க திரும்பியும் போடுறேன். ரெட்டு, எல்லோ, ப்ளூ, க்ரீன், ப்ளூ, க்ரீன். அட தப்பு. அப்போ மேலே ஏதாவது இருக்குமோ? இருங்க மேலே போய் பார்க்கலாம். மேலே என்ன? மேலே இங்கே போட்டு ஃபஸ்ட்டு ரெட்டு, செகண்டு ப்ளூ, தேர்டு க்ரீன், அப்போ ஃபோர்த்து எல்லோ, ஃபஸ்ட்டு ரெட்டு. ஓகே, இப்போ ப்ளூ, க்ரீன், எல்லோ. ஓகே, கரெக்டாக தொடர்ந்துருச்சு. இப்போ இந்த மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நம்மளை காப்பாற்றிருக்கான். இப்போ வாங்க இங்கே போகலாம். ஓடுறா நிற்காம ஓடுறா. அம்மாடி, எப்பட்றா நீங்களாம் வரீங்க? மேலே ஒருத்தன் இருக்கான் பாரு, இவன் கூட போய் வச்சுக்கலாம். இப்போ வருவா, தேடிட்டு இருக்கா பாருங்க எங்கடா இருக்கண்டு. கேமில் சீட்டிங் பண்ணுறது ஃபஸ்ட் ஆளே நான் தான்டா. ஓகே, வந்து வாங்க. சீட்டிங் பண்ணனால அந்த பிள்ளை வெறிகுண்டு இருக்கா. ஓகே, இப்போ இங்கே ஏதோ இருக்குது, அதை எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிடலாம். மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலே எதுவும் இல்லை. இங்கே ஏதோ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதை கூப்பிட்டு இங்கே போடலாம். போட்டதும் இதை திறந்து பார்ப்போம். என்னடா நெருப்பு கொளுத்துது, இது இப்படி இருக்குது. ஓகே, பார்ப்போம். உள்ளே போகலாம். இது என்னது வருஷம் ஒவ்வொன்றா கிடைக்குது. இதை எங்கே போடணுமோ நினச்சேன். இந்த லிவர் ஆன் பண்ணி விடலாம். அப்படியே ஆன் பண்ணி விட்டதும் உள்ளே போய் பார்ப்போம். ஐயோ வந்துருச்சுடா, ஓடுறாடே. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி எடுத்து நெருப்பை உள்ளே தூக்கி போட்டோன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாது. கதவையும் சாத்தி விட்டுறலாம், அவ்வளோதான். வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பிள்ளை வராது நம்மக்கிட்ட. ஒரு சீக்ரெட் பிளேஸ். ஓகே, இப்போ வந்து இந்த நெருப்பு போச்சா, இப்போ அதுக்குள்ளார அப்படியே போக வேண்டியதான். இப்போ உள்ளே போய் பார்ப்போம். திரும்பி வந்துடாது, வரல, நல்லது. ஆட சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளார வந்துருச்சு பார்த்தீங்களா. லிவர் ஆன் பண்ணணும், லிவரோட லிவராக வந்துருச்சு. அப்படியே போடுறோம். இங்கே முத்துச்சந்து அப்படி போயிடலாம். இங்கே யூட்டன் போட்டு போனோன்னா, ஐயோ என்னடா இது இப்படி இருக்குது. ஓடுறேன் இந்த சைடு. அம்மாள், ஆட இந்த கம்பியை பிடிச்சி தொங்குடா. ஓடுறாடே, ஓடுறா. இதை பிடிச்சி தொங்குடா. அவ்வளோதான்டா. ஓடுறா. ஐயோ, லிவர் ஆன் பண்ணுறாளே. எமர்ஜென்சி எக்ஸிட்ரா. அட லிவர் ஆன் பண்ணுறா. அந்த பிள்ளை என்னை துரத்திக்கிட்டு இருக்குதுடா. ஓ, துரத்தலையா, நல்லது. அப்படி சில நேரத்தில் காணா போயிடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கையை ஸ்கேன் பண்ணும் போது தான் வரும்போல இருக்குது. ஐயோ வந்துருச்சு. ஓ ஷிட், வந்துருச்சு கைஸ், வந்துருச்சு. நம்ம இப்போ ஆபத்தில் இருக்கோம். கதவு சீக்கிரமாக தர. அட இங்கே கிரைண்டர் இருக்குது, இதை பிடிச்சி ஆன் பண்ணி விட்றோம். சாவு இப்படி தான் நீலாம் சாகணும். அவ்வளோதான், கிரைண்டர் ஆனாச்சு. இப்போ இந்த பிள்ளை உள்ளே போட்டு நொறுக்குது. கத்தி கதறுது வலியை தாங்க முடியாமல். பாவம், பரவாயில்ல.
ஏதோ கிரைண்டிங் மிஷின் ஆன் பண்ண உடனே உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. இப்படிதான் நீனா சாகணும். சாவு. அவ்வளோதான், செத்துருச்சு. ஓ கைஸ், ஏதோ கை வந்து நம்மளுக்கு டாட்டா காட்டிட்டு பாய் பாய் அப்படி தூக்கிட்டு போகுது. ஓகே, வேலை முடிஞ்சது. இப்போ வந்து இந்த கதவை திறக்குது. இதுக்குள்ளார போய் இப்போ இங்கே வந்து ஓகே, இங்கே வந்து குதி, அவ்வளோதான். குதிச்சுட்டு இங்கே வந்து இப்படி போய் அப்படியே இங்கே போய் இப்போ இதை திறக்கணும். திறந்துட்டு இப்படியே போயிட்டே இருக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இஷ்டத்துக்கு போகிறேன். இப்படி இங்கே ஒரு டர்ன் போட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓ, இங்கே தான் கைஸ் பாப்பி இருக்குது. இங்கே ஒரு ட்ரெயின் கோடு இருக்குது. இங்கே ஏதோ லிவர் இருக்குது, அதை ஆன் பண்ணி விட்டேன். அப்பா போய் தூக்கக்கூட முடியல. இங்கே ஏதோ பேப்பர் இருக்குது, எடுத்துகிட்டு இங்கே லிவர் இருக்குது, அதை ஆன் பண்ணி பார்ப்பேன். அதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டு அடுத்து திரும்பி மேலே வந்துடுச்சு. ஓகே, இதை ஆன் பண்ணி விட்டு இல்லை இப்படி இல்லை, சரி அங்கே போகலாம். அங்கே ஏதோ ஸ்லைட் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். ஓகே, அப்படியே போகலாம். ஓகே, இப்போ இங்கே வந்தாச்சா? இந்த கதவை திறந்து இங்கே பச்சை கலர். ஓ, இப்போ நம்ம வந்து ட்ரெயின்குள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம வந்து ட்ரெயினில் போக போகிறோம். ஓகே ஓகே, ட்ரெயினில் நம்ம வந்து போக போகிறோம். இங்கே சும்மா ஏதாவது சுற்றி பார்த்துட்டு போகலான்னு இதுங்க. இதுதான் நம்ம கொன்னோம். இந்த பிளே தான் நம்ம கொன்னோம். ஓகே, இப்போ இங்கே வந்து கைஸ் இங்கே ஒரு கோல் இருக்குது. இதை எடுத்துட்டு ஓகே, இதை எடுத்துகிட்டு இப்போ போகலாம். ஏதோ சுற்றி பார்க்க வேண்டியது பார்த்தாச்சு. ஓகே, இப்போ போகலாம். இப்போ இங்கே உட்காந்துட்டு ஏதோ ட்ரெயின் கோடுன்னீங்களேடா, என்னது பான்சோ, ஹகி, அந்த பூனை, மம்மி. ஓகே ஓகே, எல்லாமே கரெக்டாச்சு. ஐயோ, தெரியாமல் போட்டேன்னா பரவாயில்ல, அப்படியே போட்டுடலாம். இப்போ கலர் என்ன? ரெட்டு எல்லோ, ரெட்டு ப்ளூ. ஓகே, இந்த கலர் இல்லை கைஸ், இந்த கலரு ரெட்டு எல்லோ, ரெட்டு ப்ளூ, பாதி கலர் அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்த என்னன்னா 1 2 4 3. ஓகே, இப்போ அடுத்த இப்போ வந்து என்னென்னா 1 2 4 3. ஓகே, ட்ரெயின் கோடு கரெக்டாக போட்டோம். ஏதோ இழுக்க சொல்கிறாங்க. அப்படி இழுத்து அப்படியே ட்ரெயின் கிளம்புது. ட்ரெயின் போக ட்ரெயின் நம்மளும் போகிறோம். பின்னாடி எவன் உட்காந்துருக்கான்னு தெரில, வெறும் ட்ரெயின் போல இருக்குது. நம்ம மட்டும்தான் போகிறோம் போல இருக்குது. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியில் அப்படி என்ன நடந்ததுன்னு தெரில, எவனுமே இந்த ஃபேக்ட்ரிக்கு வர மாட்டேங்கிறான். ஓகே, இப்போ வந்து இங்கே ஏதோ இருக்குது, அதை பிடிச்சி இழுத்து பார்க்கலாம். ஓ, இதை பிடிச்சி இழுத்தா ஹாரன் அடிக்குது கைஸ். ஆனால் கை மட்டும் புருக்குண்டு ஆடுது. ஓகே, இப்போ வந்து வாங்க, அப்படியே ட்ரெயின் போகுது. அப்படியே ட்ரெயின் போக நம்மளும் போயிட்டே இருக்கோம் கைஸ். அப்படியே நம்மலாம் போயிட்டே இருக்கோம். ஓகே, அப்படியே போக அப்படியே ட்ரெயினும் போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதுக்கப்புறம் கேம் இருக்கா இல்லாட்டி கேம் முடியுதான்னு தெரில. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது எதுவுமே தெரில. பார்ப்போம். ஓகே, பார்ப்போம் கைஸ், பார்ப்போம். ஓகே, வாங்க. ஐயோ கைஸ், ட்ரெயின் அப்படியே போக ரொம்ப ஸ்பீடாக போகுது. எனக்கு என்னமோ இது அன்சேஃப் ஸ்பீடு மாதிரியே தான் இருக்கான். அன்சேஃபு ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடாக போகுது, ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக போகுது கைஸ் ட்ரெயின். ஒஷெட், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. ஏதோ ஆக போதோ, ஆக்சிடெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ்.
ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஸ்பீடாக போகுது, ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஒரு 40 அப்படிலாம் போகாது, ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகுது. 100 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக போகுது. பாருங்கள், ரொம்ப அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வார்னிங், அன்சேஃப் ஸ்பீடு, ஸ்டாப் ட்ரெயின். ப்ரோ ரொம்ப ஸ்பீடாக போகுது ப்ரோ. ஐயோ கைஸ், ஏதோ பிடிச்சி இழுக்கிறது. இங்கே ஒரு லிவர் இருக்குது, இல்லைடா, அவ்வளோதான். ஐயோ கைஸ் ஐயோ கைஸ் நோ 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 நோ. ஐயோ கைஸ், நம்ம நினச்ச மாதிரி ஆக்சிடெண்ட் தான் இருக்குது. ஓகே கைஸ், எப்படியோ விளாட வேண்டியது விளாண்டுட்டோம். ஓகே, ஸோ கைஸ், எப்படியோ வெற்றிகரமாக நம்ம சாப்டர் 2 முடிச்சாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.